இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கவனிப்பதற்கு கூடி வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிப்பதற்காக யோபின் சரித்திரம் 15வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். யோபின் சரித்திரம் 15ஆம் அதிகாரம். யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். இந்த 15வது அதிகாரத்திற்கு நாம் வருவதற்கு முன்பு 4ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரை, 4லிருந்து 14 வரை யோபுவும் யோபுனுடைய 3 நண்பர்களும் சர்ச்சை செய்து கொள்வதை நாம் கவனிக்கிறோம். அவர்களுடைய முதல் கட்ட பேச்சுவார்த்தை. முதலாவது எலிப்பாஸ் என்பவர் ஆறுதல் கூறத்தான் இவர்கள் 3 பேரும் வந்தார்கள். இவர்கள் சில காலம் அவரோடு கூட சேர்ந்து அழுது கொண்டு மௌனமாக இருந்தார்கள். பிறகு அவர்களுக்குள்ளே பல யூகங்கள், சிந்தைகள், கலந்துரையாடல்கள் செய்தார்கள். ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவு? யோபு ஏதோ பாவம் செய்திருக்கிறார், ஆகவே ஆண்டவர் அவரை தண்டித்திருக்கிறார். இவர்கள் 4 பேருமே, இந்த யோபுனுடைய நண்பர்கள் 3 பேர், யோபு 4 பேரும் தெய்வ பயமுள்ளவர்கள், கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள் தான். ஆனால் இந்த 3 நண்பர்களும் யோபு ஏதோ ரகசிய பாவம் செய்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் சில துரோகங்கள் செய்திருக்கிறார்கள், ஆகவே தான் இவருக்கு அடுக்கடுக்காக இத்தனை வேதனைகள் என்ற முடிவுக்கு வந்தார்கள். ஆக ஒவ்வொருத்தராக யோபுவை உணர்த்த வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று தான் ஆரம்பித்தார்கள். முதல் எலிப்பாஸ் என்பவர் பேசினார். இந்த எலிப்பாஸ் பக்குவமாக பேச ஆரம்பித்தார். ஆலோசனையாக சில விஷயங்களை சொன்னார். இவர் சொன்ன ஆலோசனைகள் எதுவும் யோபுவுக்கு பொருந்தவில்லை. ஆகவே யோபு இதற்கு பதில் சொன்னார். அந்த பதிலை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கப்புறம் பில்தாத் பேசினார். அதுக்கடுத்து சோப்பார் பேசினார். இவர்கள் 3 பேருக்கும் மாறி மாறி மறு உத்தரவு யோபு வழங்கினார். 3 பேரும் பேசியாயிற்று. ஒவ்வொரு முறை 3 பேரும் பேசிவிட்டார்கள். இது 14வது அதிகாரம் வரைக்கும் வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்று சொல்லலாமா, அல்லது முதல் சுற்று பேச்சுவார்த்தை என்று சொல்லலாமா? இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்த 3 நண்பர்களும் மிக அதிகமாய் கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு கோபம் வந்தது. அவர்கள் ஆக்ரோஷமானார்கள். யோபு தன்னை எப்பொழுதும் தன்னை நீதிமான் என்று சொல்லுகிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் சொல்வதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை என்று நினைத்தார்கள். யோபுவை கடுமையான வார்த்தைகளால் இப்பொழுது தண்டிக்க நினைத்தார்கள். சாதாரண ஆலோசனையில் ஆரம்பித்தது, அங்கிட்டும் பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்த இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை விவாதமாக மாறியது. அது தொடர்ந்து ஒருவருக்கு ஒருவர் வாக்குவாதமாக மாறியது. அது கோபத்தையும் பலவிதமான வேதனைகளையும் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தியது. முட்டவும் மோதவும் ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது. ஆகவே கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்த ஆரம்பித்தார். இப்பொழுது 2வது கட்ட பேச்சுவார்த்தை. இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை 21வது அதிகாரம் வரைக்கும் நீடிக்கப் போகிறது. 15லிருந்து 21 வரைக்கும் 2வது கட்ட பேச்சுவார்த்தை. இந்த எலிப்பாஸ் தான் முதல் ஆரம்பித்தார். அநேகமாக அவர்தான் வயதில் மூத்தவர். ஏன்? யோபுவை விட மூத்தவர். இவர்கள் 3 பேருமே கிட்டத்தட்ட யோபுவை விட வயது மூத்தவர்களாக இருந்திருக்கலாம். அந்த யூகம் உள்ளே தெரிகிறது. ஆக 3 பேர் யோபுவை விட அறிவுள்ளவர்கள், அனுபவப்பட்டவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், தெய்வ பக்தியிலும் உள்ளவர்கள். இவர்கள் இப்பொழுது
ஆக்ரோஷமான ஒரு சண்டைக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். மெதுவாக ஆரம்பித்த இந்த எலிப்பாஸ் இப்பொழுது கடுமையாக தாக்க ஆரம்பித்து விட்டார். அவர் யோபுவை ஆரம்பிக்கும் போது ரொம்ப விவேகமாக பேச ஆரம்பித்தார். அவருடைய மனதுக்கு தெளிவு கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் மாறிவிட்டார்கள். அவங்களுடைய எல்லாமே உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்கள். உணர்வுகளை, கோபத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இவரை குற்றப்படுத்தி நேரடியாக அவருடைய மனசாட்சியை வருத்த வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஆகவே இந்த முயற்சி இப்பொழுது நடக்கிறது. இந்த எலிப்பாஸ் அவருடைய யோபனுடைய பரிசுத்தத்திற்கு எதிரான வார்த்தைகளை கூற ஆரம்பித்தார். மாரல் பர்ஃபெக்ஷன், அதில் தேவன் உன்கிட்ட நீதியை எதிர்பார்க்கிறார், நீ மாறலா அல்லது உன்னுடைய நடவடிக்கைகள் சீரானதல்ல என்று பேச ஆரம்பித்தார். ஆகவே ஆண்டவர் மகா பரிசுத்தமானவர், உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று சொன்னார். பில்தாத் பேசும்போது ஆண்டவருடைய நீதியை மையமாக வைத்து பேசினார். சோப்பார் பேசும்போது ஆண்டவருடைய ஞானத்தை மையமாக வைத்து பேசினார். இந்த எலிப்பாஸ் பேசும்போது அவர் தன்னுடைய சொந்த அனுபவம், சொந்த ஞானம், அவருடைய தரிசனங்கள், கண்ட இரவு நேரங்களில் கண்ட தரிசனங்கள், இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து பேச ஆரம்பித்தார். இந்த சோப்பார் பில்தாத் பேசும்போது மற்றவர்களுடைய ஞானம், பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்று பேச ஆரம்பித்தார். இப்பொழுது இதையெல்லாம் ஒன்றாக தொகுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு ஒருத்தரை ஒருத்தருக்கு எதிராக நம்ம பேசும்போது நீதி நியாயத்தோட நமக்கு நேரடியாக வாதாட முடியாவிட்டால் என்ன செய்வோம்? ஒருத்தர் பேசுகிறாங்க, நாம் அவங்கள்ட்ட எதிர்த்து பேசுகிறோம். அவங்க பேசுகிறதுல நீதி இருக்குது, நான் பேசுகிறதுலே நீதி இருக்குது. ஆனால் என் நீதியை விட அவங்க பேசுகிறதுல நீதி அதிகரிச்சிருக்குது. அந்த நீதியோடு நான் எதிர்த்து போராட முடியாவிட்டால் எனக்குள்ளே இருக்கிற சுயம் காயப்படும் போது நான் என்ன செய்வேன்? அவர்களுடைய வார்த்தைகளில் எங்கேயாவது குற்றம் கண்டுபிடிக்கிறதற்காக முயற்சிக்க ஆரம்பித்து விடுவேன். அல்லது அவர்களை நையாண்டி பண்ணவோ, கிண்டல் பண்ணவோ, கேலி செய்யவோ செய்து அவர்களை காயப்படுத்த முயற்சிப்பேன். எனக்கு நீதியாய் அவர்களோடு கூட போராடி ஜெயிக்க என்னிடத்தில் நீதி இல்லை. அந்த நேரம் வரும்போது நான் என்ன செய்வேன்? அவங்கள காயப்படுத்தணும், அவங்கள வேதனைப்படுத்தி விடணும் அப்படின்னு நினைப்பேன். இது என்னுடைய தாக்குதல் மெக்கானிசம், யுக்தி. இது ஒரு விதமான ஒரு சூழ்ச்சி தான். என்னால் நியாயத்தோடு போராட முடியலை அப்படின்னா என்ன செய்வேன்? நான் வணங்கி ஆமாம் எனக்கு தெரியலை அப்படின்னு நான் விழுத்துருவேனா? விழமாட்டேன். நான் விட்டு கொடுப்பேனா? எப்போதுமே வாக்குவாதம் செய்து ஜெயிக்கத்தான் பார்ப்போம். அப்படி ஜெயிக்கணும்னு பார்க்கும்போது எங்கடா அவங்க வார்த்தையில் குறை இருக்குது, எப்படியெல்லாம் அவங்க வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள காயப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போமில்ல. அந்த வேலைக்கு தான் வந்திருக்கார். இந்த உலக தத்துவத்துக்குள்ள இப்போ எலிப்பாஸ் வந்துட்டார். பார்க்கலாமா? 15. அப்பொழுது தேமானியனாகிய எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றால் நிரப்பி பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபத்தியானத்தை குறைய பண்ணுகிறீர். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. எங்கேயோ வார்த்தைகளை பிடிச்சுக்கிட்டார். அந்த வார்த்தைகளை, யோபனுடைய வார்த்தைகளை அங்கே பிடிச்சு அதை வச்சே திரும்ப எரிஞ்சு காயப்படுத்தி விடணும் அவரை. ஏன்னா நியாயமாக நம்ம சொன்னது ஒன்றும் அவர்கிட்ட எடுபடலை. அவர் ஒரு நியாயத்தை சொல்கிறார். அவர் சொல்கிற நியாயத்தை பார்க்கும்போது இவங்க நியாயம் எடுபடலை.
அப்போ என்ன செய்யணும்? அவங்க சொன்ன வார்த்தையில் எடுத்து அதை பிடுங்கி அதை வச்சு அடித்து அவங்கள காயப்படுத்தி விடணும், அவங்கள கொடுமையாக வேதனைப்படுத்தி விடணும். என்னால் ஜெயிக்க முடியலை. அந்த ஒரு கொள்கைக்கு இவர் வந்துட்டார். நல்ல கொள்கை இல்லை, இப்படி செய்யக்கூடாது. என்னால் ஜெயிக்க முடியலை, அவங்க நீதி உயர்ந்ததாக இருக்குதுன்னா அவங்கள எப்படியாவது காயப்படுத்தியாவது கல்லெறிஞ்சாவது விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன வகையில் நியாயம்? கணவன் மனைவிக்குள்ளே சில நேரம் சண்டை வந்துடும். சண்டை வரும்போது ஆரம்பத்தில் 2 பேர்கிட்டையும் நியாயம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சில நேரங்களில் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நியாயம் உயர்ந்ததாக தெரியும் போது தாழ்ந்து போகிறதுக்கு மனசு வரணுமே, வராது. ஆனால் அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறது, பிரச்சனையை விட்டுருவாங்க. நீ அப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஆனால் பிரச்சனை ஆரம்பித்தது வேறொரு காரியத்துக்காக. ஆனால் அதெல்லாம் விட்டுருவாங்க. நீ இப்படி சொன்ன, நீ அன்னைக்கு இப்படி பேசின, இதுக்கு வந்துடுவாங்க. நியாயத்தோடு தான் நம்ம மோதணும். நியாயத்தை நியாயத்தால் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்ளலைன்னா இப்படித்தான் நடக்கும். பாருங்க, நீ சொன்னல்ல அப்படி வந்துட்டாங்க. ஞானவான் காற்றை போன்ற நியாயங்களை சொல்லி தன் வயிற்றை கொண்டல் காற்றால் நிரப்பி. ஏற்கனவே 8வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதே மாதிரி அவரை குற்றப்படுத்தத்தான் செஞ்சாங்க. நீ பேசுகிற வார்த்தையெல்லாம் வெறும் காற்று மாதிரி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்ட வகைகளை பேசுவீர், எதுவரைக்கும் உடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பில்தாத் பேசினார். இப்போ இவர் யார் பேசினார்னா எல்லாரும் ஒரே மனசுக்கு வந்துட்டாங்க. நீர் பேசுகிற வார்த்தையெல்லாம் காற்றை போல் இருக்கிறது, வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. காற்று எப்படி? நாட் சப்ஸ்டான்ஷியல், தொட முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஒன்றுமே உபயோகம் இல்லை, சூனியமானது. அது மட்டும் இல்லை, தன் வயிற்றை கொண்டல் காற்றினால் நிரப்பி. இந்த கொண்டல் காற்று அப்படிங்கிறது என்னென்னா சூடான காற்று. கொண்டல் காற்று அப்படிங்கிறத அரேபிய பாலைவனங்கள்லேருந்து அடிக்கக்கூடிய அந்த காற்று சூடாக இருக்கும். அது நமக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சில நேரம் ஏப்ரல் மே மாதங்களெல்லாம் வரும்போது வடக்கே டெல்லியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே காற்று பயங்கரமாக இருக்கும், சூடு. நம்ம சும்மா வண்டி ஓட்ட முடியாது, நம்முடைய கையெல்லாம் எரிக்கும். அதனால் அநேக நேரங்களில் எல்லாரும் வாகன ஓட்டிகள், முக்கியமாக 2 சக்கர வாகனத்தை ஓட்டுறவங்க முகமெல்லாம் துணியினால் மூடியிருப்பாங்க, கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க, கையெல்லாம் மூடியிருப்பாங்க. வெந்து போகும், நல்ல கருகருன்னு கருத்து போயிடும், அவ்வளவு சூடாக இருக்கும். இரவெல்லாம் தூங்க முடியாது. என்னதான் நீங்கள் ஃபேன் போட்டிருந்தாலும் அப்பவும் வேர்த்து ஒழுகும். கொண்டல் காற்று, சூடான வெப்ப காற்று. அரேபிய பாலைவனங்கள்லேருந்து உருவாகக்கூடிய இந்த காற்றுகள், அடித்து வரக்கூடிய காற்றுகள் சூடாக இருக்கும். அது இதமாக இருக்காது, அது தொந்தரவு செய்யும், அது நமக்கு கொப்பளங்களை உண்டாக்கும். இதே தான் சொல்கிறார், உன் வார்த்தை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நீ பேசுகிறவாறு அந்த வார்த்தை எங்களுக்கு பிடிக்கலை, வேஸ்ட் நீ பேசுகிறதெல்லாம் எங்களை காயப்படுத்தவே நீ பேசுகிற. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளாலும் உபயோகமில்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? ஆரம்பிக்கும் போது தர்க்கமாக ஆரம்பிக்கலைங்க, ஆலோசனையாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ அது மெல்ல பேச்சுவார்த்தை முற்றி தர்க்கமாக மாறியது. இன்னும் விவாதங்கள் விரண்டாவாதமாக மாறப்போகுது போக போக. நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெபதியானத்தை குறைய பண்ணுகிறீர். அப்படியா? அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஒரு வார்த்தைகள் சொன்னார். நீங்கள் 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொல்லும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல. இந்த அசுப்பிலே அப்படின்னா சடுதியிலே, திடீரென்று. சவுக்கானது திடீரென்று வாதித்து கொல்லும் போது அவர் குற்றமில்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார் அப்படின்னு சொன்னார். சொன்னதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோபுவுக்கு சப்போர்ட் பண்ணி இல்லை அவர் அப்படியெல்லாம் சொல்லலைன்னு சொல்ல முடியுமா? சொன்னது தான். என்ன சொல்ல வந்தார்? அவர் தன்னுடைய வேதனையினுடைய உச்சத்தில் இருக்கிறார்.
எல்லாம் இழந்தவர் குப்பையில் புழுதியில் படுத்து உருண்டு உருண்டு அழுதுகிட்டு பேசுகிறார். இவங்கெல்லாம் நல்லா தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவருக்கு சொறி அரிப்பு தாங்க முடியாமல் உருளுகிறார், புரளுகிறார், வேதனைப்படுகிறார், வேதனையின் உச்சத்தில் இருக்கிறார். ஒரு நல்ல தேவ மனுஷன், தேவனால் நற்சாட்சி பெற்ற மனுஷன், அது இவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் பிசாசுகிட்ட சொன்னார், உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பு, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற இந்த யோபுவை போல ஒரு மனுஷன் கூட அந்த நாட்களில் பூமியில் இல்லை என்று பிசாசுக்கு சொன்னது இந்த 3 நண்பர்களுக்கும் தெரியவே தெரியாது. 3 நண்பர்களுக்கும் ஆண்டவர் சொல்லவே இல்லை, அவங்கள்ட்ட சொல்லலை. இந்த நண்பர்கள் இவரை போட்டு வார்த்தைகளால் வேதனைப்படுத்தும் போது அவர் சொன்னது உண்மைதான். சவுக்கானது திடீரென்று அடிக்கும் போது, சவுக்குனால் அடிக்கும் போது எப்படியெல்லாம் அவங்க வேதனைப்படுவாங்களோ அந்த வேதனையை பார்த்து ஆண்டவர் நகைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த வேதனையினால் அவர் பேசின அநேக வார்த்தைகளை ஆண்டவர் மேற்போக்கா பெரும்போக்கா விட்டுட்டாருங்க. ஹலோ, எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து அவரை குற்றப்படுத்தலை. உங்களுக்கு தெரியுமா? யோபு நிறைய வார்த்தைகளை பேசினார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, நான் கற்பத்திலே இல்லாமல் போயிருந்தால் பரவாயில்லை, நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது, புட்டு வாங்கிக்கிடுவீங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆண் பையன் பிறந்திருக்கான்னு சொன்னவன் சபிக்கப்பட்டு போவானாகன்னு கூட சொன்னார் இல்லையா? இந்த வார்த்தையெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. ஆனால் இவர் அடைந்த வேதனை யாருமே அனுபவிக்காத ஒன்று. இயேசுவுக்கு அடுத்தபடியாக யோபுதாங்க அதிகமாக வேதனைப்பட்டவர். இதுவரைக்கும் எனக்கு தெரிய இந்த பைபிளில் இந்த அளவு வேதனைப்பட்டவங்க யாரும் கிடையாது. யாராவது யோபு மாதிரி நான் கஷ்டப்படேன்னு சொன்னால் நானாக சிரிப்பு தான் எனக்கு வரும். அது நிஜமே கிடையாது. நீங்கள் அதில் ஒரு சின்ன துள்ளி கூட, ஒரு துளி அளவு கூட நீங்கள் வேதனைப்பட்டது கிடையாது. அதோட ஒப்பிடவே முடியாது. இந்த மனுஷனுடைய வேதனையில் அந்த ஆண்டவர்கிட்ட சொன்ன நிறைய விஷயங்களை ஆண்டவர் கவனத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை, விட்டுட்டாரு. ஆனால் இந்த 3 பேர் பேசினாங்க பாருங்க, இந்த வார்த்தைகளை கர்த்தர் கணக்கில் எடுத்துக்கொண்டார். அவனுடைய வேதனையை பார்த்து இவர்கள் நகைத்தார்கள். இதை இப்போ பாருங்க, அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, அதை வச்சு ஏய் என்னையா சொன்ன, ஆண்டவர் வேதனைப்படுறவனை பார்த்து நகைக்கிறார்னு சொன்னல, அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நல்லா இருக்கிறவனை பார்த்து அவரு நல்லா இருக்கிறவன் வேதனைப்படும் போது சிரிக்கிறார்னு சொன்ன, நல்லா இருக்கிறவன் மட்டும் கெட்டு போறவன அவர் சகாயம் பண்றாருங்கிற மாதிரி சொன்ன. அப்போ எதுக்கு ஜெபம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ நீ என்ன சொல்ல வர்ற? கெட்டு போறவனுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறாரு, நல்லா இருக்கிறவனை ஆண்டவர் உருட்டி பிரட்டி போட்டு அடிக்கிறாரு. அப்படி சொல்லணும்னா ஜெபம் எதுக்கு? அதுவா அவனமாய் இருந்துடலாமே. அதான் ஆண்டவர் அவனுக்கு சகாயம் பண்றாருன்னு சொல்றியே, அப்ப நீ இப்படி பேசுற. அவனுடைய வார்த்தையை பிடித்து எடுத்து எப்படியெல்லாம் அவரை திருப்பி அடித்து அதை வச்சு காயப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் திட்டமிட்டு பேசுகிறார். யோபுனுடைய நியாயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. யோபு தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய அவருடைய இன்டெகிரிட்டி, அந்த விசுவாசம், அந்த உறுதிப்பாடு இவர்களுக்கு தெரியாது. அவருக்கு மரணம் திடீரென்று சம்பவிக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். இதிலேயே மரித்து போவேன் என்று யோபு எதிர்பார்த்தாருங்க. அவருடைய மரணம் சீக்கிரத்தில் நடந்துவிடும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாது ஆண்டவர் இதை மாறுதலாக மாற்றி முடிப்பார், இவருடைய முன் நிலைமையை விட பின் நிலைமையை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்று யோபுவுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லவே இல்லை, எனக்கு இந்த நிலையில் மரணம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் சம்பவிக்கலாம், நான் செத்து போவேன் என்று நினைக்கிறார் இதோடு. ஆனால் அவர் நினைக்கிறார், நீங்க என்னதான் பேசினாலும் சரி, அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்று தன்னுடைய வாயினால் வேதனையிலிருந்து அவர் பேசுகிறார். அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களா இதெல்லாம்? என் மாம்சம் முதலாய் அழுகி போனாலும் என் கண்களால் நான் அவரை பார்ப்பேன் என்று அவர் உறுதியாக இருக்கிறார். இந்த வேதனையின் உச்சத்திலிருந்து அவர் பேசுகிறார். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க,
நீ இப்படி பக்தியை வீணுன்னு சொல்கிற, ஜெபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிற, நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, பக்தியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அதான் கெட்டவனுக்கு அவர் சகாயம் பண்ணுறாரு, நல்லவனெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அப்படின்னு இவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறத விட இவரை காயப்படுத்தணும்னு இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறாங்க. ஜெபம் குறையுமா? ஹலோ, நமக்கு ஜெபம் குறையுதா? குறையுமா? தேவனோட நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுறீங்களானே எனக்கு தெரியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுறீங்களா நீங்கள்? எனக்கு தெரியாதுங்க. நான் பார்க்கும்போது நிறைய பேர் ஜெபம் பண்ணுற மாதிரி தெரியலை. உங்கள் தனி ஜெபம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. தனியாக ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை இங்கே வந்து கூட்டத்தோட கோவிந்தா போடுற மாதிரி அல்லேலியா சொல்லி கையை ஆட்டிட்டு அதோடு முடிச்சுக்கிறீங்களா? வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்களா? இட நாட்களில் ஜெபம் பண்ணுறீங்களா? தினசரி ஜெபம் பண்ணுறீங்களா? நல்லா யோசிச்சுக்கிடுங்க. இது ஜெபம் பண்ணாமல் நீங்கள் வெற்றிகரமாக வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீங்கள் மன்றாடி ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல குறிப்பிட்ட நேரம் தேவனோடு தனித்து நேரம் செலவிடுங்கள். ஆண்டவரோடு நேரம் செலவிடுங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வந்தபோது மகா பரிசுத்தர் தெய்வம், அவருக்கே ஜெப நேரம் தேவைப்பட்டது. நமக்கு சொல்லவா வேணும்? நீங்கள் ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. எங்கேயாவது அதுக்கு தான் இப்படி ஒரு இடத்த ஆண்டவர் கொடுத்துருக்கார். தனியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வேதம் வாசித்து கொஞ்ச நேரம் ஜெபியுங்கள். ஜெபிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிக்க நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால் உங்களுக்கும் வெக்கமாயிரும், கேட்குற எனக்கும் உங்களை ரொம்ப துக்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். நான் கையை வைத்து சொல்லலை. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்களா? 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? கேட்க விரும்பலை. ஆனால் ஜெபம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் ஜெபிக்கிறதே இல்லை. ஜெபம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறதற்கு ஒரு நல்ல அடையாளம். ஜெபிக்காதவங்க நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்க நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். சார்ந்திருக்கிறவங்க தான் ஆண்டவர்கிட்ட போவாங்க. என்னால் முடியாத ஆண்டவரே, இந்த விஷயம் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகணும். ஆனால் சில நேரம் ஜெபம் குறையும் தான். ஏன் ஜெபம் குறையுது? நம்ம அடிக்கடி ஜெபிக்காம தொடர்ச்சியாக முறையாக ஜெபிக்காமல் போனால் ஜெபம் குறைஞ்சிடும். ஸ்பர்ஜன் அப்படின்னு சொல்லி பிரசங்க வேந்தன் என்ன அவருக்கு பேர், CH ஸ்பர்ஜன். அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஏன் ஒருத்தருக்கு ஜெபம் குறைஞ்சி போகுது? அவங்க அடிக்கடியும் முறையாயும் ஜெபிக்காவிட்டால் ஜெபம் குறைஞ்சு போகும். ஜெப நேரத்தை பார்த்துக்கிடுங்க. ஏசுராஜா சொன்னாங்க, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒருத்தட்ட சொன்னார். இந்த 3 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க காதிலே வாங்கிக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்ப கல்லறி தூரம் போய் ஜெபம் பண்ணார். திரும்ப வந்து பார்த்தார், தூங்கித்தான் இருக்காங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். திரும்பவும் போயிட்டார். திரும்பவும் வந்து பார்க்குறாரு, தூங்கித்தான் இருந்தாங்க. அப்போ இயேசுராஜா சொன்னார், போதும் எழுப்புங்கன்னு சொன்னார். என்ன நடந்துச்சு? அப்போ ஜெபம் பண்ணி இருந்தா என்ன செய்யணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு ஞானம் கொடுத்துருப்பார். ஆனால் இவர் தூக்க வெறியில் எழும்பினவர். நிறைய பேர், ஒரு 600 பேருக்கு மேலே திடீர்னு கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே நுழைச்சிட்டாங்க. இயேசுவை கைது பண்ண எங்கேயோ வச்சுருந்தார் பாருங்க ஒரு கத்தி. இதுக்கு முந்தையே சொல்லியிருந்தார், 2 கத்தி இருக்கு, போதும்னார் இயேசு. வச்சுக்க, போதும், இதனால கட்ட முடியாதுன்னு நீ தெரிகிற வரைக்கும் இதை வச்சிருப்ப. தேவனுடைய ராஜ்யத்தை இதனால கட்ட முடியாது. கத்தி எடுத்து உடனே வெட்டிட்டாரு.
ஓ பட்டயத்தை உரையில் போடு. அதனால கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டார். அன்னைக்கு தான் தெரியும் இது ஃபெயிலியர். எப்பவுமே சூரிய கத்தியோடு அலையிறது. டாக்டர்கிட்ட போகும்போதும் கத்தியோட போகிறது இல்லை, கட்ட முடியாதுங்க. யோசிக்கிறேங்க. ஜெபம் பண்ணணும், அடிக்கடி ஜெபம் பண்ணணும், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணணும். இது இல்லைன்னா நம்ம ஜெப நேரம் போயிடும். இன்னொரு காரணமும் அவர் சொல்லியிருக்கார். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தலைன்னா ஜெபம் வராது. நீங்கள் இப்போ 3 மணிக்கு ஜெபிக்கணும்னு வச்சுக்கிடுங்களேன். காலையில் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறீங்க, 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் படுகை போகிறதுக்கு முன்னமே காலையில் எழும்பும்போது என்னென்ன காரியத்துக்காகலாம் நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடல் இல்லாமல் நீங்கள் காலையில் 3 மணிக்கு அலாம் அடித்த உடனே எழுப்பி உட்கார்ந்துருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், திட்டமிடல் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கணுங்க. முன்னமே போகிறீங்கல்ல, அப்பமே இன்னென்ன விஷயங்களுக்காக ஜெபிக்கணும். ஐயோ வட இந்தியாவில் இப்படி இருக்காங்களே, இத்தனை ஊழியர்களை ஜெயிலில் போட்டிருக்காங்களே, அவங்க குடும்பங்கள் இப்படி தத்தளிக்குதே, இப்படியெல்லாம் இருக்குதே, இந்த மாதிரிலாம் இருக்குதே, இந்த பாரம். அதோடு நீங்கள் எழும்பலைன்னா ஜெபம் வாயில் வராது. எதுக்காக ஜெபம் பண்ணுறது? ஒன்றுமே வராது. சோத்திரம் 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 சோத்திரம், இதை தவிர வேறு ஏதாவது வாயில் வருமா? ஆண்டவரே ஆசீர்வதி, எங்கள் சபையை ஆசீர்வதியும், இப்போ பாஸ்டரை ஆசீர்வதிங்க, என்னதான் வரும்? உங்களுக்கு ஒரு ஆயத்தம் வேண்டும். போய் என்ன செய்ய போகிறேன்? காலையில் எழும்பணுன்னா எதுக்காக ஜெபம் பண்ண போகிறேன்? எனக்கும் இது நடக்குது. நான் திட்டமிடாத பட்சத்தில் ஒன்றுமே ஜெபம் பண்ண வரேன். எவ்வளவு தேவை இருக்குது நம்மளை சுற்றி, ஒன்றும் நோட தெரியாது. சும்மா தான் நேரம் ஆச்சா, திருப்பி வாட்சை பார்த்து நேரம் ஆச்சா, நேரம் அதுதான் வரும். உன் இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது. காலையிலே எழும்பி ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஹார்ட் ப்ரிப்பரேஷன் ஒன்று நமக்கு வேணும். ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் வர்றீங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு திருப்பி வரணும். இன்னைக்கு போய் தனியாக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறேன், பல விஷயங்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும். இங்கே வந்த பிறகு ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக வரக்கூடாது, நிறைய பாரத்தோடு வரணும். அவன் தரிசனமாய் கண்ட பாரம், பாரம் தீர்க்கதரிசிகளுடைய புத்தகத்தில் நீங்கள் ஒரு பேர்டன் எனக்குள்ளே அழுத்திக்கிட்டு இருக்குது. அந்த அழுத்தல் தான் உங்களை ஜெபத்துக்குள்ளே நல்ல ஆண்டவரோடு பேசுகிறதுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். அதனால் அது வேணும். 3வது, சில நேரங்களில் நம்ம இந்த யூதர்கள் ஜெபம் பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. 5 முறை தொழுகை இருக்குல்ல, அப்போ அங்கேருந்து கூப்பிடுவாங்க, இது தொழுகை நேரம், எல்லாரும் தொழுகை செய்யுங்க. நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன். பல பிரயாணங்களில் இருக்கும்போது ட்ரெயின்லலாம் அந்த தொழுகை நேரம் வந்த உடனே ஒரு சின்ன பாய் வச்சுருப்பாங்க, பட்டுன்னு விரிப்பாங்க, அப்படியே முழங்காலில் நின்று அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தொழுகை நேரம். இஸ்லாமியர்கள் கூட நிறைய இடங்களில் நான் அதை பார்த்துருக்கேன். உங்களுக்கு கூட நான் ஒரு நாள் தேனி ஆனந்தத்துக்கு போயிருந்தேன். தொழுகை நேரத்துக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. திடீர்னு தொழுகை நேரம்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க எல்லாரும் அந்த தொழுகை இடத்துக்கு. இது என்னன்னு நினைக்கிறீங்க? இது கட்டாயத்தினால பழக்கமான ஒரு மெக்கானிக்கல் செயல். இது சும்மா ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடுறது 5 தடவை. யூதர்கள் தான் இதை செய்ய ஆரம்பித்தாங்க 5 தடவை. அதை பார்த்து இஸ்லாமியர்களும் செய்கிறாங்க 5 தடவை. சில நேரம் நாம் எப்படி செய்வோம் தெரியுமா? நம்ம ஒரு வற்புறுத்தலுக்குள்ள ஆகி ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்மளை வச்சுக்கிட்டு கட்டாயத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். இருதயத்தில் ஈடுபாடுவோடு அல்ல, கட்டாயத்துக்காக. அது சில நேரங்களில் ஐயோ இதை கட்டாயம் செய்யலைன்னா என் மேலே ஆண்டவர் பெரிய குண்டை தூக்கி போட்டுருவார், என் கையை காலை அடித்து ஒடிச்சிருவார், எனக்கு ஏதாவது நடந்துடும், அதுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்.
இன்றைக்கி கட்டாயம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ஏதாவது நடந்துடும். அப்படி அல்ல, அன்போடு செய்யப்பட வேண்டும். தேவனோடு உறவாடுவது அன்பினால். நீ வச்சிருக்கிற ஒரு 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 ரெகுலேஷன், ஒரு ரூல், நீ ஏன் ஒரு சட்டத்திட்டம் உண்டாக்கி அதுக்குள்ளே நீ உன்னை உட்படுத்தி இதை நீயா செய்யலைன்னா உனக்கு ஏதாவது நடந்துடும் அப்படின்னு பயத்தோட ஒரு கட்டாயத்திற்காக செய்வதனால் ஜெபம் தணிந்து போய்விடும். இது தேவனோடு அன்பினால் பேசுவது இல்லை. அன்பு இல்லாமல் செய்கிற செயலெல்லாம் செத்த செயல் தானே, அது எங்கே பரலோகத்தில் நிற்க போகுது? அதனால் இதனால் ஜெபம் குறையும். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, ஜெபம் பண்ண போகும்போது கொஞ்சம் விசுவாசம், நிறைய அவிசுவாசம். கொஞ்சம் லிட்டில் ஃபெய்த், மச் அன்பிலீஃப். கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கும், நிறைய அவிசுவாசத்தோட போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஊழியர்களை எல்லாம் நீங்கள் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது எங்கே விடுதலை செய்வார்? அவன் படுறான் பாடு, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, எதுக்கும் ஜெபம் பண்ணுவோம், நடந்தால் நடக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வேலை, நம்ம கடமை, ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம் இது? உனக்குள்ளே விசுவாசம் இல்லையே. விசுவாசம்னா உடனே வெளியே வந்துடுறதில்லை. ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருப்பார். அவர் செய்கிறவர், நிறைவேற்றுகிறவர், அவர் செயல்படுகிற ஆண்டவர். அந்த விசுவாசம் உனக்கு நீ சொன்ன உடனே வெளியே வந்துடுறதில்லை. அவர் தமக்கு சித்தமானதை செய்கிறார். எனக்கு அதை பற்றி தெரியாது. நீ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. நிறைய பேர் உங்கள் பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. எங்க அந்த கிளவி என்ன சொன்னாலும் கேட்காது, சும்மா எதுக்கும் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, எங்கள் அம்மாவை ரட்சியும். ஆனால் உன் மனசுக்குள்ளே நீ உனக்கு நம்பிக்கை இல்லையே, என் புருஷனை எப்படியாகலும் ரட்சியும். ஆனால் எழுப்புனா இவன் 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 எவனோ இவன் ரட்சிக்கப்படவே மாட்டான், எனக்கு நல்லா தெரியும், இவன் 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 லாயக்கே கிடையாது அப்படின்னு நினச்சேன்னா நீ என்ன ஜெபம் பண்ணுற? எத்தனை தடவை நம்ம இந்த மாதிரி செய்கிறோம்? நிறைய விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம். நம்ம ஜெபம் இதனால் தணிஞ்சு போயிடும். இவங்க சொல்கிறாரு, இவர் மேலே குற்றப்படுத்துகிறார், நீ எங்கள் ஜெபத்தையெல்லாம் குறைக்கிற, உன் பேச்சு எங்கள் ஜெபத்தையெல்லாம் குறைக்குது, எங்கள் பக்தியை வீணாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதல்ல காரணம் அல்ல, இதெல்லாம் காரணமே கிடையாது. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொள்ளுகிறீர். அவர் சொன்னார் தான், ஆண்டவரே, நீர் அக்கிரமத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா யாருமே நிலைநிற்க முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை இவங்க பிடிச்சிக்கிட்டு இதனால தான் நீ சொன்னல அன்னைக்கு 6வது வசனத்தில் உன் வாயை உண்மை குற்றவாளியாக்குகிறது. 9:20 சொல்றாரு பாருங்க, யோபு 9:20, நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும், நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும். இதை பிடிச்சுக்கிட்டாங்கங்க. நீ அன்னைக்கு சொன்னல, நான் யோக்கியம் இல்லைன்னு சொன்னல, அப்போ நீ ஏதோ செஞ்சிருக்கல்ல, நீ பிடிச்சுக்க. நான் எத்தனையோ தடவை சிலர்கிட்ட பேசும்போது, கணவன் மனைவியாக முக்கியமாக வச்சுக்கிடுங்களேன், சில நேரம் சொல்லியிருக்கேன், நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இவருக்கு ரகசியம் தெரிஞ்சிருக்குது, கரெக்டாக சொல்கிறேன், நீ சரி பண்ணணும். வீட்டுக்கு போய் என்ன சொல்கிறது? பாஸ்டர் சொன்னாரா இல்லையா? நீ சரி பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா? அப்போ உங்ககிட்ட என்னென்னமோ இருக்குது இல்லை, நீ சரி பண்ணணும். உனக்கு என்னை பற்றி தெரியும், நீ எவ்வளோ பெரிய. கரெக்டாக அவர் சொல்லிட்டார். அதனால இப்போல்லாம் 2 பேர் இருக்கும்போது சொல்கிறதே இல்லை, சரி பண்ணணும், பயம். என்னங்க இது? சரி பண்ணுன்னு சொல்கிறது பொதுவான ஒரு விஷயம். ஏதாவது குறிப்பாக இருந்தால் அதை சொல்ல, பொதுவாக நம்ம சரியாகத்தானே செய்யணும். நீங்கள் சரியாகிக்கிடுங்க, ஏதாவது இருந்தால் சரி பண்ணிக்கிடுங்கன்னு சொல்ல. இதை பிடிச்சி எத்தனை பேர் சந்தேகப்பட்டு, அப்போ நீ ஏதோ ரகசிய பாத்தில்
அவர் சொன்னார்ல, இதுதான் இங்கேயும் நடக்குது. நீ சொன்னல்ல, அன்னைக்கு சொன்னல, நான் ஆண்டவரே நான் நல்லவேன்னு சொன்னாலும் என் வாயே என்னை குற்றப்படுத்தும்னு சொன்னல, அப்ப இருக்குதுல்ல, அப்ப நீ குற்றவாளி தானே, அப்படி பிடிக்கிறாங்க. அவர் என்ன கண்ணோட்டத்தில் சொன்னாரு? ஆண்டவர் மகா பரிசுத்தமானவர், அவருக்கு முன்னால யாருமே நீதிமான்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனங்கள் அவருடைய பார்வையில் சுத்தம் இல்லை, நட்சத்திரங்கள் சுத்தம் இல்லை, தேவதூதர்கள் சுத்தம் இல்லை, அவர் மகா பரிசுத்தர். அப்படிப்பட்டவருக்கு முன்னாடி நான் என்னைக்காவது சொல்ல முடியுமா நான் பாவத்தில் பிறந்தேனே? இதைத்தான் அவர் சொன்னார். இதை இவங்க பிடிச்சுக்கிட்டாங்க. நீ அன்னைக்கு சொன்னல, நீ சொன்னல, உன் வாயினால தானே சொன்ன, நான் அப்படியே நீதிமான்னு சொன்னாலும் என் வாயே என்னை குற்றப்படுத்தும்னு சொன்னல, அப்போ நீ பாவம் செஞ்சிருக்கல்ல, அப்போ நீ அறிக்கையிட்டா என்ன, நீ ஏன் ஒழிக்கிற, நீ ஏன் மறைக்கிற? பாருங்க, இவருடைய வார்த்தையவே பிடிச்சு அவரை எரிஞ்சு திரும்ப காயப்படுத்துறாங்க. இவங்களுக்கு எந்த விதத்துலையும் நீதியா அவர்கிட்ட நியாயத்தோடு கூட நின்று விவாதிக்க தெரியல. இவங்க 3 பேர் ஜெபம் பண்ணுறதும் இல்லை. இவங்க 3 பேர் ஜெபம் பண்ணி இருந்தா கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்குங்க. இவங்க கூடி 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 பேசி 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 கதையை கந்தலாக்கி போட்டாங்க. இதான் இங்கே நடக்குது. இப்படி சொல்லி அவரை ரொம்ப வேதனைப்படுத்துறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ அதுக்கு அடுத்து வாங்க, 7வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீர்தானோ, பர்வதங்களுக்கு முன்னே உருவாக்கப்பட்டீரோ. இதெல்லாம் ஒரு நேரத்தில் ஆண்டவரே கேட்டார். யார்கிட்ட? யோபுக்கிட்டையே கேட்டார். எப்போ நான் பர்வதங்களை உண்டாக்கும் போது நீ எங்கே இருந்த அப்படின்னு எல்லாம் கேட்டார். இப்போ இவங்க கேட்குறாங்க, நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனையை கேட்டு ஞானத்தை உம்மிடமாக சேர்த்து கொண்டீரோ. என்ன நீ எங்களை விட ரொம்ப ஞானம் இருக்கிற மாதிரி பேசுகிற, எங்களை விட அறிவாளிமாய் பேசுகிற அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு தெரியாத எந்த விஷயம் உனக்கு தெரியும். அப்படி அவங்க சொல்லும்போது, உனக்கு தெரியாத விஷயம் நிறையா எங்களுக்கு தெரியும், ஆனால் உனக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கும் தெரியும், ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் உனக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அறியாத எந்த காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு விளங்காத எந்த காரியமாவது உமக்கு விளங்கி இருக்கிறதோ. உன்னை விட நாங்கள் பல மடங்கு கெட்டிக்காரங்க, ஞானத்தில், அறிவில், திறமையில், வயசில். உம்முடைய தகப்பனை பார்க்கலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருதாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. அப்போ இந்த 3 பேருமே யாரை விட கொஞ்சம் மூத்தவங்க தான், யோபுவை விட மூத்தவங்களாக தான் இருந்திருக்காங்க, நரைச்சவங்க தான். கோபம் பிச்சுக்கிட்டு வருது இவருக்கு. கண்ணா பின்னான்னு பேசுகிறார். பார்த்தீங்களா? என்னையா தெரியும் உனக்கு? இங்கே தான் நம்ம இப்படி ஸ்டைலாக படிக்கிறோம், அங்கே பயங்கரமான எழுப்பி நின்று சண்டை. அவரை போய் பிடிச்சி தாடியை பிடிச்சி தான் இழுக்கலை இந்த ஆள். ஆரசாரமாக சத்தம் போட்டாருங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அரண்டு போகிற அளவுக்கு, என்னடா இந்த கிழமை பயங்கரமாக சத்தம் போடுறாரு, இப்படியா சத்தம் போடுவார் இவருக்கு எங்கேருந்து இந்த பலன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அரண்டு போயிருப்பாங்க. 5-6 வேலைக்காரங்க தான் இருந்திருப்பாங்க. இவரெல்லாம் பிடிச்சாலாம் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு துள்ளுறாரு கிழமை. உம்முடைய தகப்பனை பார்க்கலும் பெரிய வயதுள்ள நரைத்தோரும் விருதாப்பியரும் எங்களுக்குள் இருக்கிறார்களே. தேவனாருடைய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சு உமக்கு அற்ப காரியமா இருக்கிறதோ. ஆறுதல் சொல்ல வந்தவங்க எதுக்கு வந்தாங்க இவங்க? ஆறுதல் சொல்ல வந்தாங்க. மெல்ல தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ இப்படி பேசுறாரு. ஆனால் கனடு குதிரமாயி கணச்சிக்கிட்டு இருக்கார், அணைக்கிறார், கத்துறார், கதறார். தேவனருடைய ஆறுதல்களும் உம்மோடைய சொல்லப்பட. ஆறுதல் சொல்ல இவங்களை அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவர் இதில் புரண்டுக்கிட்டு சொன்னார், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த இதில் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆறுதலான வார்த்தைகள் ஆறுதலாக இல்லை, என்னை கொடிய வேதனைக்குள்ள தள்ளுதுன்னு சொல்லிட்டார். தேவன் அருளிய ஆறுதல் கொடுக்கத்தான் வந்தாங்க. ஆனால் இவங்க வார்த்தை ஆறுதல் கொடுக்கலை. நாங்கள் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு என்ன விளையாட தெரியுதாயா, வீணா தெரியுதா, எங்களை கிண்டல் பண்ணுறியா, கேலி பண்ணுறியா? உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது, உம்முடைய கண்கள் நெறித்து பார்க்கிறது. எப்படியெல்லாம் பேசுகிறார். தெரியும் உன்னை யாருன்னு, எப்பேற்பட்ட ஆள்னு எங்களுக்கு தெரியும். இப்போ தான் புரியுது, நீ வெளியில் பார்த்த மாதிரி கிடையாது, இவ்வளவு நாள் நாங்கள் பழகியிருக்கிறோம், இப்போ தான் தெரியுது நீ பயங்கரமான ஆள், நீ நெறித்து பார்க்குற, நீ பெருமை பிடிச்சவன், நீ மேட்டுமையானவன், நீ ரொம்ப கேடு கட்டவன்,
தேவனுக்கு விரோதமாய் உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். ஆண்டவருக்காக இவங்க கோவப்படுறாங்களாம். இவங்க 3 பேரும் ஆண்டவருக்காக தான் வைராக்கியம் பாராட்டி பேசுகிறாங்களாம். தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறது. இது ஒன்று கவனிங்க. நம்ம தேவனுக்காக பேசுகிறோன்னு சொல்லி வெறும் மாம்ச வைராக்கியத்திலிருந்து பேசக்கூடாது. நமக்கு சில நேரம் மாம்ச வைராக்கியம் வந்துடும் இல்லையா? இந்த சவுல் பவுலாகிறதுக்கு முந்தி அவருக்கு தேவன் ஜீவனுள்ள தேவன் மேலே அவருக்கு ரொம்ப விசுவாசம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவனுள்ள தேவன். அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்க நானேங்கிறார. ஐயோ, இவரை சும்மா இல்லாமல் இது தெய்வ தூஷணம். அது எப்படி நானேன்னு சொல்லலாம்? நானே ஆடுகளின் வாசல், நானே மெய்யான திராட்சை செடி, எப்படி நானேன்னு சொல்கிறேன்? யார் ஒருவர் தான் சொல்ல முடியும்? தேவன் தான் சொல்ல முடியும். இவர் சொல்கிறாரு இவரை ஒழிச்சு கட்டணும். அவசரமாக ஆலோசனை சங்கத்தை கூட்டினாங்க. இவருக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் நம்ம மதத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறாரு, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறாரு. இவர் மத துரோகி, மக்கள் துரோகி, ராஜ துரோகி, எல்லா துரோகத்தையும் கொண்டு வந்து வச்சு இவருக்கு மரண தண்டனை. இதையெல்லாம் செய்தார். இயேசு ஆண்டவருக்காகத்தான் சண்டை போடுறார். கிறிஸ்தவங்களெல்லாம் அடித்து, சபைகளெல்லாம் பாழாக்கி, பெண்களையெல்லாம் முடியை பிடிச்சி இழுத்து அவமானப்படுத்தி, சில ஆண்களையெல்லாம் ஜெயிலில் போட்டு சிலரை கொலையும் செய்தார். இதெல்லாம் தேவன் மேலே வச்சிருக்கக்கூடிய மாமிச வைராக்கி. மதத்தில் சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறித்தனத்தை பார்த்தீங்களா? மதம் எப்போதும் மனுஷனுக்கு எதை கொடுக்குது? அந்த வெறித்தனத்தை கொடுக்குது. நீ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிறது இந்த விதமான மத பக்தி அல்ல. நீ ஆண்டவருக்காக இப்படி மாமிச வைராக்கியத்தை வெறி கொண்டு நீ செயல்பட வேண்டியதில்லை. எத்தனை பேர் இயேசுக்காக மாம்ச வைராக்கியத்தில் வெறி கொண்டு எழுந்து திருப்பி தாக்க போகிறாங்க, திருப்பி பேச போகிறாங்க. இயேசுவை பற்றி யாராவது சில நேரங்களில் அவமானகரமாக பேசத்தான் செய்கிறார்கள். நான் திருப்பி உடனே சாமியை பற்றி சொல்லவா, நான் அப்படி சொல்லவான்னு சொன்னால் இது வெறும் மாமிச வைராக்கியம். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. அது தேவ பலமுள்ளவைகள். அது தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தேவ பலமுள்ளவைகள். அதான் பவுல் சொன்னார், ஒரு காலத்தில் நான் அப்படி செஞ்சேன். நாங்கள் மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறவை. நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறோம். அதனால் ஆண்டவருக்காக நீங்கள் ஒன்றும் சண்டை போட வேண்டியதில்லை, சைக்கிள் செயின் எடுத்து அடிக்க வேண்டியதில்லை, கம்பெடுத்து சிலம்பம் பண்ண வேண்டியதில்லை, கத்தி எடுத்து விரட்டி குத்த வேண்டியதில்லை, பதிலுக்கு பதில் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தருக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அழகாக சொன்னார் கிதியோனுடைய அப்பா. கிதியோனுடைய வீட்டுக்குள்ளேயே அவங்க அப்பா சித்து வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தார். சில செப்படி வித்தைகள்லாம் செய்வார், எல்லாரையும் பிரமிக்க வைப்பார். அதுக்கு ஒரு கோயிலெல்லாம் கட்டி அதுக்கு காளைகளையெல்லாம் விட்டுருந்தார். அந்த காளைகள் நல்ல கொழுக்க எங்கெல்லா இடமும் போய் தின்னுட்டு போய் அங்கே படுத்துக்கிடும் கோயில் பக்கத்தில். அது யாருக்குள்ளதும் கிடையாது. அதான் குட்டி போட்டு அதான் தெரியும். அதான் எல்லாரையும் குத்தும் முட்டும் என்ன வேணாலும் செய்யும். அது போய் வாய வைக்கும், அரிசியில் வாய வைக்கும், கடைக்குள்ளே போய் திங்கும். கோயில் மாடு விட்டாச்சு. ஆண்டவர் இவரை கூப்பிட்டார் பாருங்க. இவர் என்ன செஞ்சார்? அங்கே இருந்த தோப்புகளை எல்லாம் வெட்டி அந்த காளைகளை எல்லாம் பிடிச்சி முதல்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தூக்கி தூர எறிஞ்சிட்டார். மறுநாள் விடிய பார்க்கும்போது அடா நம்ம சாமியையும் காணும் கோயிலையும் காணும். என்ன ஆச்சுன்னா இது வேறு யாரும் இல்லை, இந்த கிதியோன் தான் செஞ்சுருக்காங்க. எல்லாம் அடித்து புரண்டு ஊரே திரண்டு வந்துருச்சு. கத்தி, கம்பு, அருவா, வெட்டருவா எல்லாத்தோட வந்துட்டாங்க. அவனை இறக்கி விடுவோம் பையனை. எங்கள் சாமியை நாங்கள் சும்மா விடுவோமா அப்படின்ட்டாங்க. அவர் நல்லா கேட்டார், ஏன்பா சாமியை தானே கொண்டாங்க, சாமியை தானே வெட்டியிருக்கான், சாமி வெட்டட்டும், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல, அவருக்கு அப்பமாவுக்கு புத்தி வந்துச்சு. அதனால கிதியோன் தப்பிச்சிட்டார். அது பிறகு தேவன் கிதியோனை பயன்படுத்துகிறார். தன்னுடைய வீட்டில் தான் சுத்திகரிப்ப ஆரம்பித்தார். இஸ்ரவேலை விசாரிக்கணும் அப்படின்னா ஆரம்பிக்க வேண்டியது சொந்த வீட்டில் இருந்து தான் ஆரம்பித்து விட்டார்.
அது மாதிரி நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிப்பது என்பது மாம்சத்தில் அல்ல, பரிசுத்தாவியின் பலத்தோடு, தேவன் உங்களுக்கு அருளுகிற ஞானத்தோடு நீங்கள் சந்தோஷமாக நிற்கலாம். இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் அவமானகரமாக பேசும்போதும் அவர் அதுக்கு ஒன்றுமே சொல்லலையே. அவருக்குள்ளே இருக்கக்கூடிய வல்லமையை பார்த்தீங்களா? அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஒரு சத்துவத்தை பார்த்தீங்களா? என்ன தைரியம், என்ன துணிச்சல், என்ன மாதிரி நிற்கிறாரு. எதிரிகளை, சத்துருக்களை எல்லாம் முகத்தை பாறை போல வச்சு சந்திக்கிறாரு. எருசலேமில் அவருக்கு நடக்க போகிறதெல்லாம் தெரியும். அவர் தம்முடைய முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பினார். எப்படி திருப்பினார்? பாறையை போல திருப்பினார். அஞ்சவே இல்லை. அவருக்கு தெரியும், தெய்வ சித்தத்தில் நான் இருக்கிறேன், தேவ சித்தத்தில் இருக்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன முடி கூட கீழே விழாது அவரை அறியாமல். கர்த்தருக்குள் தைரியமாயிருங்கள், பரிசுத்தாவியின் பலத்தோடு கூட நடந்து கொள்வோம். ஆக இதையெல்லாம் சொல்றார். இப்படி தேவனுக்காக இவங்க சண்டை போடுறாங்களாம். இப்படி அல்ல சண்டை போடுறது. சரி, 14வது வசனத்திலிருந்து, மனுஷனானவன் பரிசுத்தமாயிருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாயிருக்கிறதற்கும் அவனை மாத்திரம் இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. ஏற்கனவே இந்த வசனம்லாம் சொல்லியிருக்கு. நம்முடைய பரிசுத்தவான்களை அவர் நம்புறதில்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எழுதியிருக்குது. 11வது அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்குது. 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4:18, கேளும் அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதர் மேலும் புத்தியினத்தை சுமத்துக்கிறாரே. இதுவும் எலிப்பாஸ் தான் அன்னைக்கு சொன்னார். அதை இப்போ அழுத்தமாக இன்னும் சண்டையோட சத்தமாக கடந்து கத்துன்னு கத்தி பேசுகிறார். மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறதற்கும் 14வது வசனம், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல் குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தவுமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன செய்யற? அநியாயத்தை தண்ணிமாய் குடிக்கிற. என்னங்க குற்றச்சாட்டு? ஒரு நீதிமானை எப்படியெல்லாம் குற்றப்படுத்துறாங்க பாருங்க. வாயில வந்தபடி பேசக்கூடாது. ஆமா, இதையெல்லாம் யாருக்கு பொறுத்துறாரு? யோபுவுக்கு பொறுத்துறாருல. என்ன பொறுத்துறாரு? நீ குற்றம் செஞ்சிருக்கிற, அதனால தான் உன்னை போட்டு செமையாக ஆண்டவர் அடித்து நொறுக்கிறாரு. சும்மா இல்லைங்க, நீ நல்லா இருந்தன்னா, நீ இப்போ நாங்கள் சொன்ன நேரத்துலையாவது நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணி இருந்தேன்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு உனக்கு விடுதலை கொடுத்துருப்பார். உனக்கு இன்னும் விடுதலை வரல பார்த்தியா? நாங்கள் 3 பேர் மாறி மாறி சொல்லி நீ கேட்கல பார்த்தியா? அப்படின்னா நீ இன்னும் என்ன பண்ணியிருக்கிற? திமிராகவே இருக்க. இன்னும் நீ உன் பரிசுத்தம் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்க. மேட்டிமையாக நடக்கிற, பெருமையாக நடக்கிற, உன் வாய் கொழுப்பு ரொம்ப உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. இதோ தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் நம்புகிறதில்லை, வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். மனுஷனானவன் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கும் ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு அவருக்கு சொல்கிற இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை அவருக்கு பொறுத்துக்கிட்டா என்ன? யாரு? எங்க எலிப்பாஸ் அவருக்கு பொருத்தக்கூடாதா? இது எவ்வளவு வஞ்சனையான ஒரு செயல் பார்த்தீங்களா? அடுத்தவங்களுக்கு மட்டும் உபதேசம் பண்றது. அதே வார்த்தையை கொண்டு என்ன நான் கொஞ்சம் நிறுத்து பார்த்தா என்ன? அது செய்ய மாட்டோம், அது செய்யவே மாட்டோம். அடுத்தவங்களுக்கு நம்ம ரொம்ப கடினமாக இருப்போம், அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப பயங்கரமாக நடந்துக்கிடுவோம். அந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பயங்கரமாக பேசுவோம். ஆனால் நான் இதே தானே, இவங்களும் பரிசுத்தமாக இல்லையாப்பா? இவங்களும் தானே பரிசுத்தமாக இல்லை? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவங்க தானே இவங்களும் வானத்திலிருந்து பொத்துன்னு விழல. இதை ஒத்து பாருங்க. அவரை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுத்துருக்கிறார். யோபுவை குறித்து பிசாசிட்டே பேசினார். இவங்க 3 பேரையும் பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாத. ஆனால் இவங்க தங்களை என்ன நினைக்கிறாங்க? இவங்க ரொம்ப பரிசுத்த மாதிரியும், எங்கேயோ ஒரு உயரத்தில் பெரிய ஸ்டேஜில் நிற்கிற மாதிரியும், அவர் எங்கேயோ ரொம்ப மோசடியானவன், மோசமானவன், குப்பையில் சாக்கடையில் கிடக்கிற ஒரு அசுத்தமான பாவியாக நினைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாருங்க, இவங்க செய்கிற ஒரு பெரிய செயல். தங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், அடுத்தவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். இதே வசனத்தை வச்சு தங்களை அளக்க வேண்டியதானே? இதுதானே எனக்கும் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லியிருக்குது. அது கேட்குறவனையும் வெட்டும், அப்புறம் பேசுகிறவனையும் வெட்டும். இல்லை, பேசுகிறவனையும் வெட்டணும். இல்லை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தானே. உனக்கு அதை பயன்படுத்தி பாரு அந்த பட்டயத்தை.
அடுத்தவங்களுக்கு என்ன அளவில் அளக்குறியோ அதே தான் உனக்கு அளக்கப்படும். மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிற நீ அப்படியே நீ தீர்க்கப்படுவாய். அதன் அடிப்படையில் கொஞ்சமாவது எலிப்பாஸ் யோசித்தாரா? ஆஹா, யோசிக்கிறதே. இவர் ரொம்ப பரிசுத்தவனாகவும் அவர் ரொம்ப தரக்குறைவாகவும் பார்க்கக்கூடிய சிந்தை நம்மை விட்டு மாற வேண்டும். நம்ம சில நேரங்களில் பிள்ளைகளை சொல்லுவோம், பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி அதுக்கு நொட்டுன்னு 100 அடி அடிச்சு போடுறோம். ஆனால் நாம் விடிஞ்சா இருட்டதுக்குள்ள அந்த பிள்ளைகள் கேட்கவே நிறைய பொய் பேசிட்டே இருப்போம். கேட்கக்கூடிய நேரம் வரும்போது அந்த பிள்ளைகள் என்ன கேட்கும் தெரியுமா? என்ன மட்டும் சொல்கிற, நீ சொல்கிற. இப்போ கேட்காது, சின்ன ஒன்றா இருக்கும்போது கேட்காது. கேட்டால் நீங்கள் திரும்ப வேற அடிச்சு போடுவீங்களே அதை எடுத்து. அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம், ஏன் நான் என்ன அதால் அளக்கக்கூடாதா, நான் மாற்றிக்கிடக்கூடாதா? என்ன அப்படி ஆண்டவர் அடித்தா என்னவாகும்? நீங்கள் பிள்ளைகளை அடிக்கிறீங்க, ஆனால் உங்களை ஆண்டவர் அடித்தா என்ன ஆகும்? நீங்கள் அடிக்கடி உணர்றீங்களா? நம்ம பிள்ளைகள் நம்முடைய கண்ணாடி தானே, நம்மளை தானே அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. ஒன்றை நீ பார்க்குறதுக்கு நல்ல இடம் உன் பிள்ளைகள் தான். நீயே பாரு. ஆமாம், பேயை பார்க்க எங்கே போகணும்? எங்கேயும் போக முடியல, கண்ணாடியில் பார்த்தாலே தெரியும். நம்ம நினைக்கிற மாதிரி கொம்போட, அப்படியே நகத்தோட, பல்லோட, சடமுடியோட அப்படியெல்லாம் இருக்காது. ஒன்றை மாதிரியே தான் அழகா. அதாங்க பயங்கர பேய். நம்ம பிள்ளைகள் தான் நமக்கு கண்ணாடி. அவங்கள பாருங்க, உங்களுடைய தன்மை தான் அங்கே வெளிப்படுது. திருத்திக்கிடுங்க. ஆண்டவரே, நான் எத்தனை பொய் சொல்கிறேன், நான் இப்படியெல்லாம் கண்டிக்கிறேன், ஆனால் நான் இப்படியெல்லாம் நடக்கிறேனே, என்னை திருத்துங்க, என்னை மாற்றுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. கேட்கக்கூடாதா? நீ ரொம்ப பெரிய. அடுத்து 18, ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறைக்காமல் அறிவித்ததை நான் சொல்லுவேன். இப்போ இவர் போயிட்டார். எங்கே போயிட்டார்னா, அன்னைக்கு பைபிள் எல்லாம் இல்லைல்ல, ஞானிகள் கேட்டு வாய் வழியாக சொன்னது பாரம்பரியம், ட்ரெடிஷன். நிறைய பேர் வாயினால் கடத்தி விட்டுருக்காங்க. ஏன்னா ஆதாமே 930 வருஷம் இருந்தார், கடத்தி விடுறதுக்கு தான். ஏதேன் தோட்டத்தை பற்றி அத்தனை உண்மையும் பிற எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? அப்படி கடத்தி விட்டது தான். 930 வருஷம் எத்தனையோ தலைமுறைக்கு சொல்லிட்டாரு. இனி மாற்ற முடியாது. ஏன்னா பார்த்த ஒருவர், அனுபவித்த ஒருவர், தேவனால் உருவாக்கப்பட்ட ஒருவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், வாயினால் கடத்தியிருக்கார். இப்போ இதை சொல்கிறார், ஞானிகள் தங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்டு மறக்காமல் அறிவித்ததையே நான் சொல்வேன். அவர்களுக்கு மாத்திரம் பூமி அழிக்கப்பட்டது, அந்நியர் அவர்கள் நடுவே கடந்து போக முடியாது. துன்மார்க்கர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். யார் துன்மார்க்கன்? யோபு தான் துன்மார்க்கனா. பலவந்தம் பண்ணுகிறவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான சத்தம் அவன் காதுகளில் தொனிக்கிறது. அவன் சமாதானமாய் இருக்கையில் பாழாக்குகிறவன் அவன் மேல் வருவான். நீ பாரு, வேதனைப்படுற பாத்தியா? மறைமுகமாக சொல்கிறாங்க, நீ வேதனைப்படுற பாத்தியா? நீ உயிரோடு இருக்கும்போதே உனக்கு திடீர்னு திகில் வருது பாத்தியா? சித்து போயிடுவேன் எல்லாம் பயம் வருது பாத்தியா? இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னா நீ நினைச்ச பாத்தியா? அதெல்லாம் எதுக்காக? நீ துன்மார்க்கனுக்கு தான் இப்படி வரும். இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். அப்போ எங்கே கிடைக்கும் என்று அவன் அலைந்து திரிகிறான். அந்தகார நாள் அவனுக்கு சமீபித்திருக்கிறதை அவன் அறியான். இக்கட்டு நெருக்கமும் அவனை கலங்க பண்ணி யுத்த சன்னத்தனான ராஜாவைப் போல் அவனை மேற்கொள்ளும். அவன் தேவனுக்கு விரோதமாக கைகட்டி சர்வவல்லருக்கு விரோதமாய் பராக்கிரமம் பாராட்டுகிறான். எல்லாம் யோபுவை பற்றி தாங்க. கடின கழுத்தோடும் பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடும் அவருக்கு எதிராக ஓடுகிறான். அவன் முகத்தை கொழுப்பு மூடி இருக்கிறது, அடி வயிறு தொந்தி விட்டுருக்கிறது. என்னமெல்லாம் வார்த்தை! ஒரு வேதனையில் இருக்கிற மனுஷனை என்னமெல்லாம் வார்த்தை சொல்கிறதுக்கு இருக்கா? எப்படியெல்லாம் நம்ம கணிக்கிறோம் மற்றவங்களை, இல்லை? மேலோட்டமாக நடக்கிறத வச்சு, வெளியில் உள்ள தோற்றத்தை வச்சு எப்படியெல்லாம் ஒருத்தருக்குள்ள நம்ம கணிச்சு முடிவுக்கு வர்றோம். என்னென்ன வார்த்தைகள்! உன் தொந்தியெல்லாம் பாரு, கரைஞ்சிக்கிட்டே போகுது, இப்படித்தான் வேணும் அப்படின்னால சொல்கிறார். நீ கடின கழுத்துள்ளவன், பருத்த குமிழுள்ள தன் கேடயங்களோடு அவருக்கு எதிராக ஓடுற, முகத்தை கொழுப்பு மூடி இருக்குது. ஆனாலும் பாழான பட்டணங்களில் குடிபோன கற்குவியலான வீடுகளில் வாசம் பண்ணுவான். அவன் ஐஸ்வர்யவனாவதும் இல்லை, அவன் ஆஸ்தி நிலைப்பதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களின் செல்வம் பூமியில் நீடித்திருப்பதும் இல்லை. இருளுக்கு அவன் தப்புவதும் இல்லை. அக்னி ஜுவாலை அவனுடைய கிளைகளை காய்ந்து போக பண்ணும். அவனுடைய வாயின் சுவாசத்தால் அற்றுப்போவான். வழி தப்பினவன் மாயையை நம்பினால் மாயே அவன் பலனாயிருக்கும்.
என்ன சொல்ல வர்றாரு? இந்த பூமியில் ஆண்டவர் பயந்து இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க, ஆண்டவரை விட்டு விலகி நடக்கிறவங்க துன்மார்க்கரெல்லாம் அழிஞ்சு போவாங்க. அவங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், எல்லாம் போயிடும், அவன் கடைசியில் பிச்சை எடுத்தான் அலைவான் அப்படின்னு சொல்கிறார். இது முழு உண்மையா? வேதாகமத்தின் அடிப்படையில் இது முழு உண்மையா? சிலருக்கு தாங்க இப்படி நடக்குது. அநேக துன்மார்க்கர் நல்ல வசதியாக சந்தோஷமாக எல்லாத்தையும் வச்சு அனுபவித்து தங்களுடைய பின் சந்ததிக்கு அதை வைத்து விட்டு போகிறார்கள். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க? மேன்மக்கள் இந்த பூமியில் அவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க, நிறையா சேர்க்குறாங்க, நல்லா அனுபவிக்கிறாங்க. அது பிறகு அதையெல்லாம் தங்களுடைய பின்காமிகளுக்கு வைத்து விட்டு செல்லுகிறார்கள். இந்த மாதிரிப்பட்ட இடத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது கேட்குறார். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பெற்றிருக்கிற பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலக மனுஷரின் கைக்கு என்ன விலைக்கு விடுவீங்க? பொருளாசை ஒரு போதை, பணாசை ஒரு போதை. இது எனக்குள்ள விழுந்துடக்கூடாது. அப்பா, இந்த போதையில் சிக்கி இதை நிறையா குடிச்சு இதை அமோகமாக இதில் வாழ்கிறவங்க எவ்வளோ பேர்? எல்லாருக்கும் அப்படியா நடக்குது? இல்லை. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அது வரைக்கும் ஆண்டவர் சில நேரங்களில் விட்டு வைத்து விடுகிறார். அநேகர் சுகஜீவிகளாய் இந்த பூமியில் வாழ்கிறார்கள். நம்ம எலிப்பாஸ் பேசுகிற மாதிரி இல்லை. வழி தப்பினவன் மாயை நம்பினால் மாயை அவனுக்கு பலனாயிருக்கும். அது அவன் நாள் வரும் முன்னே அவனுக்கு பூரணமாய் பலிக்கும். அவனுடைய கொப்புகள் பச்சை கொள்வதில்லை. பிஞ்சுகள் உதிர்ந்து போகிறது போல திராட்சை செடியை போலவும் பூக்கள் உதிர்ந்து போகிற ஒலிவ மரத்தை போலவும் அவன் இருப்பான். ஏன்னா இந்த ஒலிவ மரத்தினுடைய இந்த நல்ல இளங்கன்றுகள் வளர்ந்து பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருக்க வேண்டியவர்கள் 10 பிள்ளைகள் பறிப்பு கொடுத்துட்டார். எப்படியெல்லாம் அதை கிண்டல் பண்ணி பேசுகிறாரு, அதை எப்படியெல்லாம் தாக்கி பேசுகிறாரு. அவருக்குள்ளுக்குள்ளே எவ்வளவு முள்ளு வச்சு குத்துன மாதிரி, ஊசியில் குத்துன மாதிரி காயப்பட பேசுகிறார். மாயக்காரின் கூட்டம் வெறுமையாய் போகும். இன்னைக்கு வெறுமையாக தான் உட்காந்துருக்கார். பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். ஏற்கனவே அக்கினி தான் வந்து விழுந்துச்சு இல்லையா? என்ன விழுந்துச்சு? வானத்திலிருந்து அக்கினி விழுந்து எல்லாவற்றையும் எரித்து போட்டதுங்க. சாத்தான் நினச்சா வானத்திலிருந்து அக்கினியை இறக்க முடியுது. பார்த்தீங்களா? காற்றை இறக்க முடியுது, அக்கினியை போட முடியுது, பெரிய காற்றை சுழட்டி அடிக்க வச்சு வீட்டை இடித்து போட அவனால் முடியுது. அப்பா, எப்படியெல்லாம் அவனுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை பாருங்க. நம்மை விட அவன் பலசாலி. அவனுடைய பலத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை. தேவன் நம்மோடு கூட இராவிட்டால், ஆண்டவர் மட்டும் நம்முடைய பட்சத்தில் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? கர்த்தர் நம்மை தம்முடைய கரங்களில் தாங்காவிட்டால், வரைந்திராவிட்டால், இல்லை எவ்வளோ பாதுகாப்பான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ மேன்மையான ஒரு இடத்த வச்சிருக்கார் ஆண்டவர். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. இந்த மதில்களை தாண்டி சில நேரம் பேய் அனுமதி கேட்டால் என்ன ஆகும்? ஆண்டவர் நமக்கு ஒருத்தருக்கும் கொடுக்கறதில்ல இல்லை, ஆனால் அவனுக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்க. நீ என்ன வேணுமோ பண்ணு, முதல்ல நான் எடுத்துடுறேன், வேலி எடுத்துடுறேன். புகுந்து விளையாடிட்டான். ஆனால் இன்னைக்கு அவரோடு கூட ஆராதனை செஞ்சவங்க, அவரோடு கூட கர்த்தரை தேடினவங்க, நல்ல நண்பர்கள் இன்றைக்கு தவறாய் புரிந்து கொண்டு அவரை கண்டபடி பேசுகிறாங்க. நீ மாயக்காரருடைய கூட்டம் வெறுமையாய் போகும். பரிதானம் வாங்கியிருக்க, நிறைய லஞ்சம் வாங்கியிருக்க, பரிதானம் லஞ்சம், நிறைய கைக்கூலி வாங்கியிருக்க, அடாவடித்தனமாக நிறைய சம்பாதிச்சிருக்க, உனக்கு வந்த வெள்ளி பொண்ணு சொத்து சம்பத்தெல்லாம் ஏதோ நீ நிறைய பண்ணியிருக்கையா, நிறைய பண்ணியிருக்க. அதனால தான் அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கற்பம் மாயை பிறப்பிக்கும் என்றான். இதுக்கு மேலே என்ன வேணும்? அடின்னு அடித்த மாதிரி அடிக்கும் வார்த்தைனா. நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு அளக்கிறது தான் எனக்கு. ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிடுறோம், எனக்கு அதை பற்றி நான் அதை பற்றி அக்கறைப்படுறதில்லை.
மற்றவங்களை குறித்து நம்ம அனுதாபம் காமிக்கணும். நம்ம வார்த்தைகள் வேதவாக்கியம் சொல்லுகிறது எப்படி இருக்கணும்? கிருபை பொருந்தினதாய் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை. அப்படி சொல்ல தெரியலை அப்படின்னா அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது. அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. இவர் ஜெபம் பண்ணாமல் விட்டதுக்கு அவரை குறை சொல்கிறார். இவர் பக்தி முறிஞ்சு போனதுக்கு யோபுவை குறை சொல்கிறார். உன்னால தான் எங்கள் பக்தியெல்லாம் குறையுது, எங்கள் ஜெப நேரம் குறையுது. அப்படியெல்லாம் உண்மை கிடையாது, உண்மையல். அந்த யாரையும் நம்ம குறை சொல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு அல்லது தாழ்ச்சிக்கு அல்லது இல்லாமைக்கு ஒருவரையும் நம்ம குறை சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். மற்றவங்களிடத்தில் அனுதாபத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். அவர்கள் மீது அன்பு பாராட்ட வேண்டும். தயவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இரக்கமும் நம்ம அநேகருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும்.